தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 25 அதிகாரம் 21 உத்தமமும் நேர்மையும் என்னை காக்கட்டும், நான் உமக்கு காத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் வாழ்வில் நாம் நேர்மையாக, நீதி உள்ளவர்களாக, நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில் உத்தமமானவர்களாக காணப்படுகிறோமா? தேவன் நம்மை பரலோகத்திலிருந்து காண்கிறார். அவருடைய கரம் நம்மை தாங்கி வழிநடத்தி வருகிறதல்லவா? அவர் வல்லமையினாலே நம்மை ஆட்கொள்கிறார். தம்முடைய மகிமையை நமக்கு தருகிறார். அவருடைய சித்தம் நமக்குள்ளாக அவர் நித்தம் செய்ய விரும்புகிறார். நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். நாம் அவர் சொன்ன நன்மைகளை செய்வோம். நீதிகளை, நியாயங்களை பின்பற்றுவோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்மை நாம் அவரிடம் அர்ப்பணிக்கும் பொழுது, அவருக்காக காத்திருக்கும் பொழுது, தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அவர் நம்மை காத்து வழி நடத்துவார். நமக்கு ஒரு சேதமும் இல்லாத வண்ணம் காத்து கொள்ளுவார். உத்தமமாகவும் நேர்மையாகவும் நாம் இருக்கும் பொழுது, அவரை நம்பி வாழும் பொழுது, அவர் நமக்கு கேடகமாக, அடைக்கலமாக இருந்து நம்மை நீதியின் கரத்தினால் தாங்கி வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். தானியேல் 6 அதிகாரம் 22 சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய சோதனைகள் எவ்வளவாக இருந்தாலும் தேவன் அனைத்திலும் நம்மை ஜெயம் கொள்ளச் செய்கிறவராக இருக்கிறார். அவர் நமக்கு உதவுகிறார். இங்கே நாம் காண்கிறோம், தானியேல் அவருடைய சத்துருக்களின் சூழ்ச்சிகளினாலும் தந்திரங்களினாலும் சிங்கங்களின் கவிகள் மத்தியில் போடப்பட்ட நிலையிலும் தேவனை உத்தமமாக பற்றி கொண்டவர்களுக்கு தேவன் தம்முடைய நீதியை விளங்கச் செய்கிறார். உண்மையும் உத்தமமும் நேர்மையும் கொண்டவர்களுக்கு அவர் ஒருபோதும் தள்ளிவிடாது காத்து வழிநடத்துகிறார் என்று தானியேலுடைய காரியங்கள் மூலமாக தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். அவரிடம் நம்மை நாம் தாழ்த்துவோம். தானியேல் சொல்வது போல, தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு என்னை சிங்கங்கள் மத்தியில் காத்து கொண்டார். நம்முடைய வாழ்விலும் நாம் உத்தமமாகவும் அவர் நமக்கு கற்பித்த நீதி நேர்மையான பாதைகளில் நடக்கிறவர்களாகவும் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு துணையாக, கேடகமாக, அடைக்கலமாக இருப்பார். ஆமீன்.